அதுல பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் போது உங்களுக்கு வந்து ஆளப்பார் மூஞ்சப்பார்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அங்க பணம் விளையாடும். அதெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். ஒரு வார்டு மெம்பரா ஜெயிக்கிறதுக்கே வந்து பணம் கொடுக்குறாங்க. ஒரு கவுன்சிலருக்கு வந்து 15 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. நான் பார்க்கிறேன். கண் கூட நான் பார்க்கிறேன். கதவு தட்டி காசு கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்றதுனால அங்க பணம் விளையாடும். இப்ப ஏடிஎம்கே ஏங்க கலந்துக்கல இப்ப நடந்த இடைத்தேர்தல்ல? சமீப இடைத்தேர்தல் நடந்ததுல அதை ஏன் புறக்கணிச்சாங்க சொல்லுங்களேன். அவ்வளவு பெரிய ஒரு கட்சி அதை ஏன் புறக்கணிச்சாங்க? நீங்க லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். விஜய் நிக்கல, விஜய் உள்ளாட்சி தேர்தலில் ஏன் வந்து அவங்க கட்சி சார்பா நீங்க போட்டியிட மாட்டேன்னு சொல்றீங்களா? எக்ஸ்டாப்ளிஷ் ஆன 10 15 4 முறை 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஏடிஎம்கே ஏன் இந்த உள்ளாட்சி இந்த இடைத்தேர்தல் வந்து புறக்கணிச்சாங்க? அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி விஷயம். ஆனால் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்கு, பணபலம் அவங்க கிட்ட இருக்கு, அரசியல்வாதிங்க பலம் அவங்க கிட்ட இருக்கு, அதிகாரிங்க பலம் அவங்க கிட்ட இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. நம்ம நின்று எதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டோம்? இதுல பணம் தான் விளையாட போகுது. ஜனநாயகத்துக்கு இங்க இடம் இல்லை, பணநாயகத்துக்கு தான் இங்க இடம்ன்றதுதான் வந்து